இந்த சமூகத்தில் இன்று வரை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்படுகிறவர்கள் பெண்கள். அந்த பெண்களிடம் போய் எல்லோரும் சொல்கிறது, உன்னிடத்தில் வந்து ஒருவன் உன் வாயை தொட்டால் அல்லது தொடக்கூடாத இடத்தில் தொட்டால் அது பேட் டச் என்று பெண்களிடத்தில் கற்பிக்கின்ற இந்த சமுதாயம் ஏதாவது ஒரு ஆணிடத்தில் போய் இந்த இடத்தில் நீ பெண்ணை தொடக்கூடாது என்று ஆணுக்கு இந்த சமூகம் கற்பித்திருக்கிறதா என்றால் இல்லை. அந்த இடத்தில் உளவியலாக முதலில் இந்த சமூகம் தோற்று போகிறது. ஆண் பிள்ளைகளுக்கு கற்பித்துக் கொடுக்க வேண்டும். எப்படி உனக்கு கால் இருக்கிறதோ, கண் இருக்கிறதோ, வாய் இருக்கிறதோ, மூக்கு இருக்கிறதோ, தலைமுடி உனக்கு எப்படி இருக்கிறதோ அதே போலதான் பெண்ணுக்கும். அவள் உனக்கு சக பாலினம் தான். உனக்கு எப்படி அடித்தால் வலிக்குமோ, உனக்கு எப்படி குத்தினால் ரத்தம் வருமோ அதே போலத்தான் பெண்களுக்கும் என்கின்ற சமூக உளவியலை குழந்தைகளிடத்தில் ஏற்படுத்தாது நாம் எந்த விதமான மாற்றத்தையும் இந்த சமூகத்தில் காண முடியாது. என்னடா தெரியும், 10 வயது குழந்தைக்கு வெளிப்படையாக பேசுவோமே, 2 வயது சிறுமி 3 வயது சிறுமிக்கு அந்த உறுப்பினுடைய பலன் என்ன என்று கூட தெரியாது. அந்த குழந்தையை ஒருவன் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறான் என்றால் உண்மையிலேயே இந்த சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய அழுக்குகள். இந்தியாவிலேயே உச்சபட்ச அரிதினும் அரிதான வழக்கு என்று கருதப்பட்டது நிர்பயாவினுடைய வழக்கு. அந்த நிர்பயாவினுடைய வழக்கு தூக்கு தண்டனைக்கு கொடுக்கப்பட்டது, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஏன் காரணம், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சகிக்க முடியாத குற்றம். எப்படி அது சகிக்க முடியாத குற்றம் நீங்க சொல்றீங்க அப்படின்னா, ஓடும் பேருந்துல போய் வன்புணர்வு பண்ணிருக்கிறா, ஒரு தேசத்தினுடைய தலைநகரிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா என்று உலகங்கள் நம்மை நோக்கி கேள்வி கேட்கிறார்கள். ஆதலால் சகிக்க முடியாத குற்றத்திற்கு உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை தான் வழங்க வேண்டும் என சொல்லி நிர்பயாவினுடைய வழக்கிற்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. எப்படி அங்கே ஒரு நிர்பயாவுக்கு நீதி கிடைத்ததோ அதே போல எங்கள் தேசத்தில் கற்பழிக்கப்பட்ட இந்த சிறுமிக்கும் நீதி வேண்டும். அவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டியவர்கள். கேட்டா சீமான் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைகளை தான் பேசுவாரு. சுட்டுக் கொள்றதெல்லாம் நடக்காதுங்க, அது எப்படிங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப சவுதி அரேபியாவிலும் ஈரான்லயும் சுட்டுக் கொள்றாங்களே, அது மட்டும் எப்படி நடைமுறையில இருக்கு? உண்மையில் நான் சொல்றேன், ஒரு சமூக அச்சத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தணும். என்ன மாதிரியான சமூக அச்சம் அப்படின்னா, பெண்களை தொட நினைக்கிறான், வன்முணர்வு பண்ணணும்னு நினைக்கிறான், யோசிக்கும் பொழுதே ஐயோ சட்டம் கடுமையாக இருக்கிறது, தண்டனை கொடுமையாக இருக்கிறது என்கின்ற சமூக அச்சத்தை அவனிடத்தில் நாம் ஏற்படுத்தாது இந்த பாலியல் குற்றங்களை நம்மால ஒழிக்க முடியாது.